அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நிஃப்டி எந்த மாதிரி டைரக்ஷன் மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க, டுடே எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா டுடே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு நிஃப்டிங்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா அபோவ் ஓப்பனிங் கொடுத்தாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அபோவ் ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல யார் ப்ராஃபிட்டபிள் இருப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு எந்த செல்லர் ப்ராஃபிட்டபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அவங்க அந்த ப்ராஃபிட் கவர் பண்ணுறாங்களா இல்லை கன்யூஸாக செல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்த ஒரு கேப் அப் மூமெண்டம், அதாவது ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கால் செல்லர் அப்படிங்கிற நமக்கு லாஸில் இருப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது புட் செல்லர் ப்ராஃபிட்டபிள் இருப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது கால் செல்லர் எந்த அளவுக்கு லாஸை கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்த பார்ப்போம். சரிங்களா? அவங்க இது ஏற்கனவே வச்சிருந்த பொசிஷன் எந்த அளவுக்கு லாஸ் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு டைரக்ஷன் பார்க்க மாதிரி. நமக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக 30 மினிட்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுத்து அவங்க ப்ரீவியஸாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி லெவல்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தெரியும். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்போர்ட் லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? நமக்கு இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்க்கு க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். அதாவது சப்போஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா 24,000 அப்படிங்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்தோம்னா நமக்கு 100ங்கிற அப்படிங்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடிஎம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் போகக்கூடாது அப்படிங்கிறதா கான்செப்ட். சரிங்களா? நமக்கு அந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்போ பார்க்க வரோம். சரி, அந்த லெவல்ஸ்க்கு பிலோ போகக்கூடாது அப்படிங்கிறத கான்செப்ட். அந்த லெவல்ஸ்க்கு பிலோ புட்டோட ப்ரீமியம் போனாங்கன்னா ஸ்மார்ட் சார்ட் அப்படிங்கிறவங்க பார்த்தா நமக்கு ஒரு அப் டைரக்ஷன் மூவ்மெண்டமும் காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா ஒரு அப் டைரக்ஷன் மூவ்மெண்டமும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த லெவல்ஸ் பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு எந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு லெவல்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணிட்டு சரிங்களா நமக்கு இந்த மார்க் பண்ணிக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் சார்ட்டில் அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? நமக்கு 24,000 அந்த காலோட ப்ரீமியத்தோட லெவல்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். நமக்கு பார்த்தோன்னா இந்த ப்ரீமியத்தோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல்ஸாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல இருந்து ஒன்னொரு ஸ்ட்ரைக் சேஞ்சஸ் ஆகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்த இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய விஷயம். சரிங்களா? அந்த லெவல்ஸ் பிலோ போனாங்கன்னா இவங்க அடுத்த ஸ்ட்ரைக்கு மூவ்மெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இந்த சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தோன்னா புட்டோட ப்ரீமியம் வந்திருக்காங்க. சரிங்களா? பார்க்க முடியும். இந்த லெவல்ஸ் பிலோ புட்டோட ப்ரீமியம் போகல அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்த பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு மோர் தென் டைம் இந்த இடத்த நமக்கு லெவல்ஸ் எப்போ எடுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 940க்கு அபோவ் லெவல்ஸ் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் தான் லெவல்ஸ் நமக்கு அப்பதான் அதுக்கப்புறம் தான் என்ட்ரியே கிடைக்கும். சரிங்களா? 940க்கு அபோவ் தான் நமக்கு என்ட்ரி பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ட்ரி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஓப்பனிங்ல என்ன கான்செப்ட் லெவல்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ட்ரி பார்க்குறோம். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா நமக்கு 940க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல்ஸ் கிடைச்சிருக்காங்க. நமக்கு அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. அந்த வித் க்ளோசிங் ப்ரைஸ். சரிங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்க. இந்த ப்ரீமியத்தோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலில் க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ போகல அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சப்போர்ட்டுங்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிலோ போகல அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு பார்க்க முடியும். சரிங்களா? நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ்க்கு பிலோ போகல அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல்ஸுக்கு பிலோ புட்டோட ப்ரீமியம் போனால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுக்கு அபோவ் காலோட ப்ரீமியம் போகணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா? நமக்கு அந்த லெவல்ஸுக்கு போகல அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா பார்த்தா நமக்கு காலோட ப்ரீமியம் மேஜராக அன்வைண்டிங் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு காலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் போகும்போது பார்த்தோன்னா நமக்கு அன்வைண்டிங் அப்படிங்கிற விஷயத்த காட்டியிருக்காங்க. சரிங்களா? இங்கிருந்து லெவல்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த லெவல்ஸ்
ஒரு சிங்கோட லோ கிடைச்சிருக்கு, நமக்கு பார்த்தீங்கன்னா ஹை கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் பாருங்க, பிலோ வந்து இந்த லெவல்ஸ் லோ தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் லோவுக்கு போக விரும்பல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி வந்து மார்க்கெட்டுங்கிறங்க இந்த லெவல்ஸ் பிலோ போனால் மட்டும்தான் நமக்கு வந்து காலோட பிரீமியம் அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டியில இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு பிலோ போகல. எங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து லெவல்ஸ்க்கு வந்து பிலோ போயிருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க, அப்படிங்கிற பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா பார்த்தா பெருசாக மூமெண்டம் இல்லை, சைட்வேஸில் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துல வந்து சைட்வேஸில் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து வேற மெத்தட்ஸ்ல எப்படி வந்து நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திருந்தா நமக்கு வந்து மேஜரா வந்து இவங்க ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மேலே போயிருக்கணும். அப்பயும் போது நமக்கு வந்து சப்போர்ட் உடைக்கும் போது பார்த்தோன்னா இவங்க ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் வந்து போயிருக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில வந்து என்ட்ரிங்கிற கான்செப்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ட்ரிங்கிற விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸில் இருக்கும்போது பார்த்தோன்னா இவங்க ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும், பார்க்கணும். சரிங்களா? நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கோம். நமக்கு வந்து 30 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்திருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து இப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலோட சரியா ஸ்விங்கோட லோ அண்ட் ஹை பேஸ் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கான்செப்ட் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு வந்து ப்ரீவியஸோட ஸ்விங்கோட லோ ஹை அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம், இந்த லெவல்ஸ் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த லோ வந்து கன்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து மேஜர் லெவல்ஸ் வந்து இருக்கு. நமக்கு வந்து மேஜராக வந்து 9:15 இது 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் லெவல்ஸ் ஸ்ட்ராங்காக வந்து கிளியராக வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். ஒன்னோட லெவல்ஸ் வந்து கம்ப்ரமைஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இந்த கரண்டாக கிரியேட் பண்ண லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு பிலோ போறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் அடிஷனல் லெவல்ஸ் எடுத்துக்கும் நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து எந்த லெவல்ஸ் எடுக்கலாம், இங்க பாருங்க நமக்கு வந்து இந்த ஹைக்கு வந்து ப்ரீமியம் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்க மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து ஹை போகிறதுக்கு காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு இந்த ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கிட்டா கூட நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் அப்படின்னா ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக், இங்கே ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஏடிஎம் எடுத்துன்னா நமக்கு வந்து பாருங்க இந்த சரிங்களா நமக்கு வந்து இந்த ஹை கிரியேட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து புட்டோட ப்ரீமியம், அதாவது காலோட ப்ரீமியம் இந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து காலோட ப்ரீமியம் போகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இதாவது ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஹைக்கு பிலோ வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு வந்து ப்ரீமியம் போகக்கூடாது அப்படிங்கிறத கான்செப்ட். சரிங்களா? நமக்கு வந்து இங்கே லெவல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பாருங்க எங்கே வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு கரெக்டாக வந்து 9:50 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இருக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து அந்த ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து எப்போ வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இங்கே ரியாக்ட் பண்ணிக்கிறாங்களா, நாங்கள் பாருங்க இங்கே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைக்கும்போது பார்த்தோம்னா கர்சர் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸுக்கு 78 ரூபா அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து மூமெண்டம் வந்து சிம்பாலிக்காக கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து மேஜரா ஓகே அப்படிங்கும்போது இந்த இடத்துல அன்வைண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரீமியத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும். சரி, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இந்த ரீசன்ட் ஹை, சரிங்களா? ரீசன்ட் ஹைக்கு பிலோ வந்து காலோட ப்ரீமியம், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ரீசன்ட் ஹைக்கு பிலோ வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இங்கே பாருங்க நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் பார்த்து இந்த லெவல்ஸுக்கு கரெக்டாக மேட்சிங் ஆயிருக்கும். சரிங்க, இந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து போகாததும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற லெவல்ஸ்க்கு அப்போ வந்து நமக்கு வந்து எடுக்கலாம். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்தோட லோ, சரிங்களா? இந்தோட லோவுக்கு சரிங்களா இந்தோட இடத்துல லெவல்ஸ் லோவுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து அபோவ் வந்து புட்டோட ப்ரீமியம் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து மூமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த இதை இங்கே வந்து நமக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்குன்னா இங்கே வந்து ஏடிஎம்மாக இருக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு இந்த லோ லெவல்ஸுக்கு அபோவ் வந்து இந்த ப்ரீமியம், அதாவது ஏடிஎம்மாக இருக்கிற ப்ரீமியம் வந்து மூமெண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ப்ரீமியம் எடுத்து லெவல்ஸ் எடுத்துருக்கோன்னா பார்த்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்து பாருங்க, சரிங்க அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்க, இந்த லெவல்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த லெவல்ஸ் இந்த ப்ரீமியத்துக்கு அபோவ் வந்து இந்த ப்ரீமியம் போகணும் அப்படிங்கிறத கான்செப்ட். சரிங்களா? நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து போகல,
அப்படிங்கிறதை காட்டிலும் நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து லோவும் போகல அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு காலோட ப்ரீமியம் கூட டைரக்ஷன்ல வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்காங்க. காலோட ப்ரீமியம் ஒரு அப் டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கும் புட்டோட ப்ரீமியம் ஒரு டவுன் டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கும் இந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. டவுனுக்கு உண்டான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு கால் சைடில் உண்டான என்ட்ரி வந்து பார்த்துருக்க முடியும். மேஜராக வந்து நமக்கு வந்து 30 மினிட்ஸில் தான் வந்து லெவல்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் எடுப்போம். இல்லைன்னா என்ட்ரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மூமெண்டம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க முடியும். சரி, இந்த லெவல்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதா, சைட்வேஸில் மூமெண்டம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த ப்ரீமியம் பேஸ்டு வந்து நமக்கு வந்து 5 மினிட்ஸோட ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து லெவல்ஸ் எடுத்து வந்து டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ண முடியும். எந்த டைரக்ஷன் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து நமக்கு வந்து என்ட்ரி நெக்ஸ்ட் வந்து பார்க்க முடியும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது.